மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பை நிகழ்த்தியிருப்பார். டாக்டர் அர்ஜுனா உங்களை பற்றியே மனநோயாளி பற்றி பேச வேணாம். என்னோட உதாரணமாக பொத்துவில் இருந்து பொலிகண்டி வரை புண்ணாக்கை கொண்டு வந்துவிட்டு தமிழீழம் கிடைத்து விட்டது என்று சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த மேனியா எனப்படுகின்ற நோயை கொண்டவர்களாக இருப்பார்கள். சரியாக சூடு பிடிக்கல, இப்பான் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கு. பொது வேட்பாளர், தமிழ் வேட்பாளர் என்று அழைக்கப்படுறவர், அவரை அந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை நாங்கள் இதுக்கு மேலே பேசிய அவசியம் இல்லை என்ற அளவுக்கே நேற்றைய தினம் மாலையிலே நான் பார்த்திருந்தேன். இந்த பொது கட்டமைப்பு என்று சொல்லி இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை தான் முதலாவது சொன்னதாகவும், அது குருக்கள் மடத்திலே ஒரு புத்தக வெளியிலே சொன்னதாகவும், வியாலேந்திரன், பிள்ளையான், நாங்கள் ஜனானனும் இப்போ கதையை பார்த்தா அவரும் இதுக்குள்ளே சேர்ந்து போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அங்கே போய் ஜனாதிபதி செயலகத்துக்குள்ளே சத்தியகிரகம் செய்து வரலாம். சாணக்கியனுக்கு இந்த மிச்ச காசை கொடுக்காதீங்கன்று ஜனாதிபதி அவருக்கு எந்த ஒரு வாக்குறுதியும் வழங்கவில்லை. நான் பகிரங்கமாக சொல்லலாம், எனக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பயமும் இல்லை. ஜனாதிபதி அவருக்கு நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் தமிழரசு கட்சியினுடைய ஆதரவை எடுக்கக்கூடிய வகையான உங்களுடைய நகர்களை நீங்கள் செய்யுங்கள். ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அண்மையில் தேர்தல் களம் சூடுபிடிக்க வலிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு தேர்தல் வேட்பாளர்களும் சரி, ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி, தேர்தல் பற்றின விடயங்களை தான் நிறைய பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பை நிகழ்த்தியிருப்பார். அந்த ஊடக சந்திப்பில் அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. என்ன கேள்வி என்றால், மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் உங்கள் மீது நிறைய விமர்சனங்களை முன்வைச்சிருக்கார், அதுக்கு உங்களை பதில் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் சொல்லியிருப்பார் என்னென்னா, மனநோயாளிகள் கதைப்பதற்கு என்னால் பதிலளிக்க முடியாது என்ற மாதிரியான ஒரு பாணியில் அவற்றை பதில் அமைஞ்சிருக்கு. காலமாக டாக்டர் அர்ஜுனா உங்களை பற்றியே மனநோயாளி பற்றி பேச வேணாம். என்னோட இந்த ஊடக சந்திப்பில் அவர் இப்படி சொன்ன பிறகு அதற்கு பதிலடிகள் கொடுக்கும் விதமாக அர்ச்சுனா அவர்கள் ஒரு முகவலி புத்தக பதிவையும் விட்டிருக்கிறார். அது என்னென்று பாசிக்கிறேன்னு கேளுங்க. மேனியா எனப்படுவது ஒரு பாரதூரமான மனநோயாகும். அவ்வாறான மனநோயாளிகள் சாதாரண மக்களை போன்று தெரிவர். ஆனால் அவர்கள் எண்ணங்கள் தவிர்ந்த வாழ்க்கையில் நடக்க முடியாத விடயங்களை மக்களிடையே போட்டுவதற்கு அலைந்து திரிபவர். உதாரணமாக பொத்துவில் இருந்து பொலிகண்டி வரை புண்ணாக்கை கொண்டு வந்துவிட்டு தமிழீழம் கிடைத்து விட்டது என்று சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த மேனியா எனப்படுகின்ற நோயை கொண்டவர்களாக இருப்பார்கள். எனக்கு ஒரு சந்தேகம். கீழுள்ள சாணக்கியன் அவர்களுக்கு ஒடிட்டரி கலிசினேஷன் மற்றும் விஷுவல் கலிசினேஷன் போன்ற சிம்டம்ஸ் தெரிகிறது. பொத்துவில் புண்ணாக்களுக்கு மனநோய் என்பதை நான் சொன்னால் அது உண்மையாகிவிடும். ஆதலால் அவரை மிகவும் அருகில் அணுகி அவர் உடம்பை பார்த்து, அவர் கதைப்பதை பார்த்து, அவர் நடை உடையை பார்த்து நான் முழுமையான டயக்னோசிஸை சொல்கிறேன். மேலுள்ள சிம்டம்ஸ்கள் இருக்குமாக இருந்தால் அவரை மென்டல் ஹெல்த் ஆக்ட் மூலம் வலுக்கட்டாயமாக பிடித்து கொண்டு வந்து ஹலோபிரடோல் அடித்து ட்ரீட் பண்ணலாம். ஆனாலும் அவருக்கு இவையெல்லாம் இருக்கக்கூடாது என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். மேலும் இவை சம்பந்தமாக வாசித்து விளங்கும் அடிப்படை மெடிக்கல் அறிவு கூட எங்களது மட்டக்களப்பு மேளத்துக்கு இல்லை என்பதுதான் எனது கவலை. பாராளுமன்றில் கத்திவிட்டு எங்களை கொலை செய்தவர்களிடம் போய் கை கால்களை நக்குவது எனது தொழில் அல்ல. நீங்கள் கையை கடிக்கும் விதமே எங்களுக்கு ஒரு சிம்டம்ஸ் தான். எப்படி வசதி? இதனை ஒரு வைத்தியரா நான் திருப்பி சொல்லிவிட்டேன் என்றால் என்ன நடக்கும்? மட்டக்களப்பு மேளம் அவர்களே, ஆனால் ஒரு வைத்தியரா உங்களை வடிவா நான் ஹிஸ்டரி எடுக்காமல் நான் அதை சொல்ல முடியாது. நாங்கள் பொதுவாக மனநோயாளிகளை இப்படி பப்ளிக்கில் அவமானப்படுத்துவதில்லை. ஏனெனில் அது எனது தொழில். வாங்கோ கதைப்பம் என்றவர் ஒரு பதிவிட்டிருக்கார். இது சம்பந்தமாக நிறைய விமர்சனங்கள் சமூக வலைத்தள வாசிகள்கிட்ட இருந்தும் அரசியல் ஆய்வாளர்கள்ட்ட இருந்தும் வந்த வண்ணமே இருக்குது. அவர்கிட்ட கருத்துப்பட்டிலேயும் நிறைய இதற்கு ஆதரவாகவும் சரி எதிராகவும் சரி நிறைய விமர்சனங்கள் வந்த வண்ணமே இருக்குது. அந்த சாணக்கியன் அவர்களுடைய ஊடக சந்திப்பையும் நாங்கள் ஒரு காணொலியாக இதோடு நினைக்கிறோம். அதை பாருங்க. வணக்கம். மிக நீண்ட நாளைக்கு பிறகு ஊடகம் இதன் ஊடாக சமகால அரசியல் தொடர்பாக ஒரு சில கருத்துக்களை சொல்கிறதுக்கான சந்தர்ப்பமாக இதை பயன்படுத்தி கொள்ளாமல் நினைத்திருக்கிறேன். அனைவருக்கும் தெரியும், தற்பொழுது நாட்டிலே ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்கான சூடுபிடித்து கொண்டிருக்கு. இன்னும் சரியாக சூடு பிடிக்கல, இப்பான் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கு. அந்த வகையில் எங்களுடைய மாவட்டம் சார்ந்த சில கருத்துகளையும் இந்த இடத்துல முன்வைக்கலாம்னு நினைக்கிறேன். குறிப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தளவிலே பிரதானமான 3 வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாஸ், அன்றகுமார் திசாநாயக் என்று. அத்தோடு நாமல் ராஜபக்சரும் போட்டி போடுறார். அந்த வகையிலே இம்முறை அனைவருக்கும் தெரிந்த விடயம், தெற்கிலே இருக்கும் வாக்குகள் சிதறி சின்ன பின்னமாக போகக்கூடிய ஒரு சூழல். அந்த வகையிலே தமிழ் மக்களுடைய வாக்குகளுக்கு ஒரு கூடிய பெறுமதி இம்முறை உருவாகியிருக்கு. அதுலேயும் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே, கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே தான் அதிகூடிய அளவு தமிழ் மக்களுடைய வாக்கள் இருக்கின்றது. ஏனைய 2 மாவட்டங்களை எடுத்தால் மூவின மக்களும் வாழும் மாவட்டங்கள்.
மட்டக்களப்பு மாவட்டத்தில் தான் அதிகளவான அந்த தமிழ் மக்களுடைய வாக்குகள் இருக்குது. அப்போ கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவிலே தமிழ் மக்கள், மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த தமிழ் மக்கள் மிக பிரதானமாக இந்த தேர்தலிலே கவனமாக சிந்தித்து நாங்கள் வாக்களிக்கணும். அந்த வகையிலே இலங்கை தமிழரசு கட்சி ஆகிய நாங்கள் நேற்று முன்தினம் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய மாவட்ட பிரதேச தொகுதி கிளை மற்றும் மகளிர் அணி, வாலிபர் அணி இந்த உறுப்பினர்களை அழைத்து நாங்கள் அவங்களுடைய கருத்துக்களை நாங்கள் உள்வாங்கியிருந்தோம். அந்த வகையிலே வருகை தந்தவருடைய பெருமளவானவருடைய கருத்துகள் நாங்கள் ஆராய வேணும். தேர்தல் ஆரம்பித்திருக்கு, தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளியிடப்படவில்லை. அந்த வகையிலே அதை நாங்கள் ஆராய்ந்து கட்சியிலே நாங்கள் இந்த தீர்மானங்கள் எடுக்க வேணும். அத்தோடு மாவட்டத்திலே இருக்கிற மாவட்ட கிளையினுடைய முடிவுகளையும் நாங்கள் மத்திய செயற்குழுக்களை அதை அந்த செய்தியை கொண்டு செல்ல வேணும் என்ற அடிப்படையிலே நேற்றைய தினம் வவுனியாவிலே நடந்த மத்திய செயற்குழுவிலே அந்த எங்களுடைய மாவட்டத்தை சொன்ன விடயங்களை பிரதானமாக சொல்லியிருக்கிறேன். அதிலே பொது வேட்பாளர், தமிழ் வேட்பாளர் என்று அழைக்கப்படுறவர், அவரை அந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை நாங்கள் இதுக்கு மேலே பேசிய அவசியம் இல்லை என்ற அளவுக்கே மட்டக்களப்பிலே நான் எங்களுடைய மாவட்டக்கிள உறுப்பினர்களே அந்த கூட்டத்திலே கிட்டத்தட்ட 33 பேருக்கு அளவாக மாவட்டக்கள உறுப்பினர் கலந்து கொண்டவங்கள். அந்த உறுப்பினர்களுடைய பெருமளவானவருடைய கருத்து இந்த பொது வேட்பாளர்ன்றது பெரும்பான்மையானவர்களில் ஒருவரை தவிர ஏனைய அனைவரும் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் இந்த மாவட்டத்துக்கும் இந்த மாகாணத்துக்கும் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களுக்கும் தேவையில்லாத ஒரு விடயம் என்றதை சொல்லப்பட்டது. அதை நாங்கள் மத்திய செயற்குழுவிலே நேற்று சொல்லியிருந்தோம். அதுக்கு அமைவாக மத்திய செயற்குழுவிலேயும் தீர்மானங்கள் நேற்று அறிவிக்கப்பட்டது. கட்சி இதுவரைக்கும் ஒரு தீர்மானம் எடுக்காத நிலையிலே கட்சியிலே இருக்கிற உறுப்பினர்கள் எந்த ஒரு வேட்பாளர், அது ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம், நாமலா இருக்கலாம், சஜித்தா இருக்கலாம், அன்றகுமாராக இருக்கலாம், ஏன் அரியநேந்திரனாக கூட இருக்கலாம், எந்த ஒரு வேட்பாளருக்கும் ஆதரவாக அந்த கூட்டங்களிலே கலந்து கொள்வது, தவித்து கொள்வது நல்லது. ஏனென்றால் நாங்கள் எந்த வேட்பாளருக்கு ஆதரவு என்று நாங்கள் கட்சி தீர்மானம் எடுக்க முதல் கட்சி உறுப்பினர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே விசேடமாக நான் நினைக்கிறேன் மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் எங்களுடைய மாவட்டங்களினுடைய உபசெயலாளராக தான் அவர் இப்போயும் இருக்கிறாரா இல்லைன்னு சொல்ல தெரியாது என்றால் அவருக்கு விளக்கம் கோரப்பட்டிருக்கு. அவர் ஒரு வேட்பாளர் இருக்கிறபடினால சில நேரம் கட்சி அங்கத்தவர்களுக்கு ஒரு சில குழப்பங்கள் வரலாம். மாவட்டங்கள பிரதேசங்கள தொகுதிகள மக்களுக்கு தெரிஞ்சாலும் கட்சி அங்கத்தவர்களுக்கு சில குழப்ப நிலைகள் வரலாம். இவர் கட்சியை சேர்ந்தவர் இந்த நிலப்பாட்டில் இருக்கும்படினால் கட்சி இதுக்கு ஆதரவு, கட்சி இந்த பொது வேட்பாளர் விடயத்துக்கு ஆதரவுன்றதை இதுவரைக்கும் தெரிவிக்கவில்லை. அதிலே கட்சியிலே இருக்கிற அங்கத்தவர் மிக தெளிவாக அதை உணர வேண்டும். அவர் தன்னுடைய தனிப்பட்ட விருப்பத்திலே சில கட்சியுடன் இணைந்து இந்த வேட்பாளரை களமிறங்கியிருக்கிறாரே தவிர இது கட்சியினுடைய ஆதரவுடன், கட்சியினுடைய அனுசரணையுடன், இல்லாட்டி கட்சியினுடைய விருப்பத்துடன் போன ஒரு விடயம் அல்ல. அந்த வகையிலே நாங்கள் கட்சியாக ஒரு தீர்மானம் எடுக்கும் வரைக்கும் கட்சியை சேர்ந்தவர்கள் அன்றகுமார திசாநாயக்கோட மேடையிலே ஏறக்கூடாது, அவருடைய கூட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடாது, சஜித் பிரேமதாசர் கூட்டத்தை கலந்து கொள்ளக்கூடாது. அதே போல் இன்னொரு வேட்பாளராக களமிறங்கியிருக்கிற அரியநேந்திரன் அவருடைய அந்த கூட்டங்களையும் கலந்து கொள்வது கட்சியினுடைய தீர்மானத்துக்கு மாறான விடயமாக இருக்கும். கட்சி எதிர்காலத்தில் தீர்மானம் எடுத்தால் அதுக்கு பிறகு அதை யார் ஆயலாம்ன்றது இந்த இடத்தை சொல்ல வேணும். அத்தோடு நேற்றைய தினம் மாலையிலே நான் பார்த்திருந்தேன், இந்த பொது கட்டமைப்பு என்று சொல்லி இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை தான் முதலாவது சொன்னதாகவும், அது குருக்கள் மடத்திலே ஒரு புத்தக வெளியிலே சொன்னதாகவும், அந்த விடயத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம் என்று சொல்லி மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய என்னுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் ஜனானன் அவர்கள் நேற்றைய தினம் மின்னல் நிகழ்ச்சியிலே சொல்லியிருந்தார். அவர் அதோடு சேர்த்து சொல்கிறார், நாங்கள் இந்த பொது வேட்பாளர் விஷயத்தை ஆதரவு வழங்கினால் அன்றகுமார திசாநாயக் அவர்கள் 50,000 வாக்குகளால் வெற்றி பெறுவாராக இருந்தால் அதை பற்றியும் நாங்கள் யோசிக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் தமிழ் மக்களோட வாக்கை பிரித்து அன்றகுமார திசாநாயக்கு தலைவராக்கி விட்டுட்டோம், அதுக்கு நாங்கள் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டியவர்களாக இருப்போம் என்றதையும் சொல்கிறேன். இதை தானே நாங்களும் ஆரம்பத்தில் சொல்கிறோம், இந்த முட்டாள்தனமான வேலையை செய்ய வேணாமண்டு. மட்டக்களப்பு மாவட்டத்திலையும் சரி வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழருடைய வாக்கை நான் ஆரம்பத்திலிருந்து சொல்கிறேன், இன்னொரு வேட்பாளரை வெல்ல வைக்கிறதுக்காக இந்த வாக்குகளை தடுக்கிற ஒரு விடயமாக இந்த விடயம் ஆரம்பிக்கப்பட்டது. நான் நினைக்கிறேன் அது ரணில் விக்ரமசிங்கவாக இருக்குமா என்று தெரியாது. ஏனென்றால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எதிர்பார்க்கவில்லை, நாமல் ராஜபக்ச அவர்கள் உட்பிட்ட இந்த மொட்டு ஒரு வேட்பாளரை களமிறக்குவார்கள் என்று ரணில் விக்ரமசிங்கனுடைய மனதிலே இருந்தது. ஜனாதிபதி தேர்தல் வந்தால் மொட்டு தனக்கு ஆதரவு வழங்கும் என்று. அவ்வாறான நேரத்திலே அதிதீவிர போக்குள்ள இல்லாட்டி தமிழ் மக்களுடைய மத்தியிலே தீவிரமான
நிலப்பாடு உள்ளவர்கள் எக்காரணத்தை கொண்டும் ராஜபக்ச இணைந்திருக்கும் ஒரு குழுமத்துக்கு வாக்களிக்க வாய்ப்பில்லை என்று தெரியும். அந்த காரணத்தினால் அந்த வாக்குகளை பிரிக்கிறதுக்காக அவர் அதை செய்தாரா என்ற சந்தேகம் ஆரம்பத்திலிருந்தே நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். அப்போ இன்று நிலைமை மாறிவிட்டது. இன்று மொட்டு தனி ஒரு வேட்பாளர் போடும் பட்சத்திலே அந்த அதிதீவிரமானவர்களும் சில நேரம் ரணில் விக்ரமசிங்கக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்கின்ற இவர்கள் ஒரு விடயத்தை தாங்கள் அறியாமலே கூடுதலான தூரம் கொண்டு போய் விட்டார்கள். அது செல்வமடைக்கல்நாதனாக இருக்கட்டும், சித்தார்த்தனாக இருக்கட்டும், பாராளுமன்றத்திலே எங்களுக்கு சொன்னவர்கள் இந்த விடயம் ஒரு தேவையில்லாத விடயம் எங்களுக்கு முன்னுக்கு சொன்னவர்கள் மதிய உணவு சாப்பிடும் பொழுது. ஆனால் அந்த தேவையில்லாத விடயத்தை ஒரு கட்டம் மேலதிகமாக கொண்டு போயிடார். இதில் என்னை பொறுத்தவரை EPRLF கட்சியுடைய தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் அவர் ஆரம்பத்தில் இருந்தேன் சரி இப்பயும் சரி இதில் தீவிரமாக நிற்கிறேன். அவருக்கு ஒரு அடையாளம் இல்லை. அவர் ஒரு மக்களால் நிராகரிக்கப்பட்டு அவர் மக்களால் தூக்கி எறியப்பட்டு இன்று கட்சி தலைவர் என்று சொல்கிறார். அந்த கட்சியிலே எத்தனை பேர் இருக்கிறாங்களோ ஒரு பிரதேச சபை உறுப்பினர் கூட உருவாக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்களன்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. அப்போ அவரை போலவர்களுக்கு இது ஒரு அடையாளம். அதே போல் தங்களை கட்சி தலைவர் என்று அழைத்து கொண்டு ஒரு பெயர் பலகையை வைத்து கொண்டு திரிகிறவர்களுக்கும் ஒரு அடையாளம் இல்லாத நிலை. அப்போ இது ஒட்டுமொத்த தமிழினத்தினுடைய எதிர்காலத்தை அடகு வைத்து தாங்கள் ஒரு அடையாளத்தை உருவாக்குற ஒரு செயல்பாடு. அதிலே இன்று கோவிந்தன் கருணாகரன் ஜனா அவர்கள் சொல்கிறார், சில நேரத்திலே எங்கட வாக்கு பிரிக்கிறதால அன்றகுமார் வந்தால் என்றால் இப்போ என்ன சொல்ல வரார்கள், சில நேரத்திலே இந்த பொது வேட்பாளர் விஷயத்திலே அவங்க பின்வாங்கக்கூடிய ஒரு சூழல் தெரிகிறது. ஏனென்று சொன்னால் ஆரம்பித்தது வேறு நோக்கம், ஆரம்பித்த நோக்கம் இனி தேவைப்படாது. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும், எங்களுக்கு இந்த ஆரம்பித்தவர்களுக்கான அந்த ஆதரவை நாங்கள் வழங்க வேணும் என்று கூட இருக்கலாம். அந்த வகையிலே இதிலே போய் இந்த பொறிக்குள்ளே தலையை கொடுத்தவர் அவரும் யோசிக்க வேணும். ஆனால் அவர்களுக்கெல்லாம் இதை யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் இனி அவங்க தேர்தலில் ஈடுபட்டு மக்களால் தூக்கி எறியப்பட்டு அரசியலிலே ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள் இதற்கு பின்னால் செல்வது என்றால் இனி இதுக்கு மேலே என்ன நமக்கு நடக்க போகுது. ஆனால் அப்படி இல்லை. நாங்கள் இளைஞர்கள் எங்களுக்கு பதில், நாங்கள் இனி எதிர்வரும் சமுதாயத்துக்கு பொறுப்பு சொல்கிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் உங்களோட காலத்தை கடத்து விட்டு போயிடுவீங்கள். எதிர்வரும் சமுதாயத்துக்கு நாங்கள் தான் பதில் சொல்ல வேண்டியதாக வரும். ஏனையா இவ்வாறான ஒரு முட்டாள்தனமான தீர்மானத்தை 2024ஆம் ஆண்டு எடுத்த பொழுது ஏன் நீங்கள் மௌனமாக இருந்தீர்கள் என்று ஒரு கேள்வி நமக்கு தான் வரும். அந்த வகையில் இதை நாங்கள் பதிவு செய்து வைக்க வேணும். மட்டக்களப்பு மாவட்டத்திலே போகும் இடமெல்லாம் இது என்னத்துக்கு இந்த தேவையில்லாத வேலை எடுத்திருக்கிறீர்கள் என்ற ஒரு கருத்து. அப்போ நாங்கள் இது நாங்கள் எடுக்கவில்லை. அதாவது இன்று தமிழ் தேசியம் என்று சொல்லி தான் இவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அந்நிய சக்திகளுடன் சேர்ந்து 80களிலே தமிழ் தேசியம் ஒரு தமிழீழம் வருவதற்கு தடையாக இருந்தவர்கள் தான் இன்று இந்த பொது வேட்பாளர் இருக்கிறார்கள். காட்டி கொடுப்பு செய்தவர்கள், இராணுவத்துடன் சேர்ந்து சாக்கு போட்டு காட்டி கொடுத்தவர்கள் இன்று இவ்வாறானவர்கள் தான் இருக்கிறார்கள். அந்த வகையிலே இதிலே இன்னும் பல விடயங்களை நாங்கள் சொல்ல வேண்டும். நீங்கள் கேள்வியாக கேட்டாலும் பதில் சொல்ல தயார் என்றால் இந்த 60 கோடி விடயங்களை பற்றியெல்லாம் நான் அண்மையிலே கொழும்பிலே ஒரு ஊடகத்திலே வைத்து சொன்னேன். ஆனால் மட்டக்களப்பு ஊடகவியலாளர் என்ற வகையிலே உங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கலாம். ஏனென்று சொன்னால் நீங்கள் தான் அந்த எனக்கு எதிராக சொன்ன அந்த செய்தியும் இதிலே இன்னொரு விடயம். நேற்றைய தினம் ஜனான அவர்கள் சொல்கிறார், இது இந்த 60 கோடி கதை ஒளிச்சி மறைச்ச கதை. அவரே சொல்கிறார், சாணக்கியன் தம்பி தான் முதலாவது முறையாக தனக்கு இந்த நிதி ஒதுக்கப்பட்டதுன்னு. உண்மைதானே? நானே என்ன வீட்டை கொண்டு போகிறதுக்கு அந்த நிதி ஒதுக்கப்பட்டது. அந்த நிதி ஒதுக்கப்பட்டு கடிதங்கள் போய் இப்போ ஒப்பந்தங்கள் செய்து வேலையில் ஆரம்பிக்கிற கட்டத்தை இருக்கிறார்கள். அந்த வகையிலே இதுதான் சாராம்சம். தமிழ் மக்கள் அவசரப்படக்கூடாது, விசேடமாக மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் அவசரப்படக்கூடாது. இன்று நீங்கள் பார்த்தீங்களன்னு சொன்னால் இஸ்லாமிய சகோதர பாராளுமன்ற உறுப்பினர் இரு பக்கத்திலே இருக்கிறார்கள். சஜித் பிரேமதாஸ் அவர்களுடன் ரிஷாட் பதூதீன் அவர்களும் ஹக்கீம் அவர்களும் இருக்கிறதாக சொல்லப்படுது. அதே நேரத்திலே ரணில் விக்ரமசிங்க தரப்பிலே நசீர் அகமட், அலி சாஹிர் மௌலானா, அத்தாவுல்லா, ஹரிஸ் அவர்களும் அங்கால போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, உத்தியோகபூர்வமாக போகவில்லைன்னு சொல்கிறப்ப இஸ்லாமிய சகோதரர்கள் இரு பக்கத்திலேயும் இருக்கிறார்கள். அப்போ அந்த அபாரான ஒரு நிலையிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலையும் சரி கிழக்கு மாகாணத்திலையும் சரி எங்களுடைய தமிழ் மக்களுடைய எதிர்காலத்துக்கு என்ன நன்மை, இது ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு மக்களுடைய நன்மையை கருதி அதுக்குள்ளே நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு மட்டக்களப்பு மாவட்டத்திலே எது நல்லதென்றும் அந்த கட்சி இருக்கிற தீர்மானத்திலே உள்வாங்க வேண்டுமென்றதிலே நான் மிக கவனமாக இருக்கின்றேன். அந்த வகையிலே தான் நேற்றைய தினம் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. பிரதானமாக இந்த தேர்தலில் போட்டி போட்டிருக்கிற 3 பேருடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களை பார்ப்போம். அதில் என்ன வருதுன்றதை பார்த்து நாங்கள் தீர்மானம் எடுக்கிறார்ன்றதை எங்களுடைய கிளிநொச்சி யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவரும் அதை சொல்லியிருந்தார். அந்த வகையிலே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் தயவு செய்து அவசரப்பட வேண்டாம். இன்னும் காலம் இருக்குது. 21ஆம் தேதி தேர்தல். நமக்கு முடிவெடுக்கிறதுக்கு ஒரு 24 மணி நேரம் தேவையா? நாங்கள் ஒரு மிக சரியான
சிட்டியான நேரத்திலே நாங்கள் இந்த பதிலை சொல்லுவோம். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், நான் இன்று காலையிலே கூட ஒரு இடத்தை போயிருந்த நேரத்திலே ஒரு திறப்பு விழாவுக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல கேட்குறார்கள், கட்சி என்ன, நீங்கள் என்ன முடிவுன்னு நான் கேட்டேன். நீங்கள் என்ன முடிவுன்னு பார்த்துட்டு இருக்கிறோம்ன்றாங்க. நேற்று வவுனியாவிலே காலையிலே உணவு சாப்பிட ஒரு சைவ உணவகத்துக்கு போயிருந்தேன். அங்கே நான் கேட்டேன், சும்மா என்ன மாதிரி ஜனாதிபதி தேர்தல், அதை தானே நீங்கள் சொல்கிறீங்களே, கெதியாக சொல்லுங்க, அப்போ நாங்கள் வேலை செய்யலாம். அப்போ மக்கள் மத்தியிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய முடிவுக்காக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் ஜனாதிபதி ரணில் அவர்களுக்கு ஆதரவு வழங்குவதற்காகத்தான் இந்த ஒதுக்கீடு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக வடக்கு கிழக்கில் இருக்கிற ரணிலுக்கு ஆதரவு வழங்குகிறவர்களுக்கு மட்டும்தான் நிதி ஒதுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக நிதி ஜனாதிபதி செயலகத்தினூடாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க. இல்லை, உண்மையிலே ஜனானனுக்கு கிடைச்சது போல் புள்ளையான் அவர்கள் டிசிபி ஃபண்டிங் எனக்கு தரல. பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்று சொல்லி மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒதுக்கப்பட்ட காசில் புள்ளையான் ஜனானனுக்கு கொடுத்தவர். புள்ளையானுக்கும் ஜனானுக்கும் நல்ல உறவு இருக்கா இல்லையான்றது அது மக்கள் தீர்மானிக்கட்டும். ஏனென்றால் எனக்கு என்னுடைய முன்மொழியை நிராகரித்து சாணக்கியனுக்கு கொடுக்கக்கூடாது என்று சொன்ன புள்ளையான் ஜனானுடைய முன்மொழிகளை ஏற்றுக்கொண்டவர். அவருக்கும் இந்த அந்த அந்த 5 கோடி ரூபா அந்த நிதியிலையும் அதை தாண்டி இன்னொரு 5 கோடி ரூபா அவர் ஒரு கிராமத்துக்குள்ளே மட்டும் சென்று அந்த நிதியை போட்டிருக்கிறார். நான் அவ்வாறு ஒரு கிராமத்துக்குள்ளே கூடிய நிதி நான் போட்டு எல்லா சமனாக பரவலாக போட்டிருக்கேன். சில கிராமங்களுடைய சனத்தொகை அடிப்படையில் கூட குறைய போட்டிருக்கலாம். அவர் ஒரே ஒரு கிராமத்துக்கு அந்த மேலதிகம் அந்த 5 கோடியும் போட்டிருக்கிறார். அப்போ ஜனா அவர்களுக்கு 10 கோடி ரூபா பன்முகப்படுத்தப்பட்ட 5 கோடி ரூபா புள்ளையான் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியூடாகவும் இன்னொரு 5 கோடி ரூபா ஜனாதிபதியினுடைய நிதியூடாகவும் கிடைக்கப்பட்டது. எனக்கு நான் ஜனாதிபதியை சந்தித்த பொழுது நான் முதலாவது முறையாக வந்து நான் 5 கோடி ரூபாய் முன்மொழியில் கொடுத்தேன். அதுவும் ஜனாதிபதி செயலகமூடாகத்தான் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வந்தது. அதே போல் நான் மேலதிகமாக முன்மொழியிலும் கொடுத்திருந்தேன். அந்த முன்மொழியை நான் கிட்டத்தட்ட 596 மில்லியன் ரூபாய் முன்மொழியை நான் கொடுத்திருந்தேன். அதிலே ஜனாதிபதி செயலகத்தால் அந்த 596 மில்லியன் ரூபாய்க்கு அனுமதி வழங்கப்பட்டது. அதிலே 400 மில்லியன் தான் தரப்பட்டது. அதுக்குரிய காரணம் வியாலேந்திரன், புள்ளையான், நான் ஜனானனும் இப்போ கதையை பார்த்தா அவரும் இதுக்குள்ளே சேர்ந்து போயிருப்பார் நினைக்கிறேன். அங்கே போய் ஜனாதிபதி செயலகத்துக்குள்ளே சத்தியகிரக செய்து வரலாம். சாணக்கியனுக்கு இந்த மிச்ச காசை கொடுக்காதீங்கண்டு. என்ன கேவலமான வேலைகள். நான் என்ன 596 மில்லியன் வந்தால் 196 மில்லியன் ஹம்பாந்தோட்டைக்காக கொண்டு போகிறேன். மட்டக்களப்பு மாவட்டத்துடைய அபிவிருத்தி நான் தேடி கிராமப்புறங்களில் இருக்கிற பாடசாலைகளுக்கு போட்ட காசு. இந்த நேற்றைய தினம் கூட என்ன வந்து சிப்பிமடு வவுனதீவு சிப்பிமடு ஒரு மிக பின்தங்கிய ஒரு பிரதேசம். சிப்பிமடு பாடசாலைக்கு போட்ட அந்த காசு வெட்டப்பட்டிருக்கு. அந்த நாங்கள் வந்த முன்மொழிகள் வந்ததினுடைய அடிப்படையிலே அந்த முன்மொழியை கொடுத்திருந்தோம். அப்போ தூர பிரதேசங்களிலிருந்து முன்மொழி பிந்தி தான் வந்தது. ஏன் வாகரையில் இருக்கிற எல்லா பாடசாலைகளுக்கும் 5 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா ஒதுக்கப்பட்டது. வவுனதீவு டிவிஷன் இருக்கிற எல்லா கிராம அபிவிருத்தி சங்கம் எல்லா மகளிர் அமைப்புகளுக்கும் 3 லட்சம் ரூபா போடப்பட்டது. கதிரை வாங்குறதுக்காக இருக்கலாம், இல்லாட்டி அவங்களுக்கு தேவையில்லை பூர்த்தி செய்கிறதுக்கு. இந்த காசை தானே அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக கேவலம் கட்டவர்கள் போய் வெட்டி போட்டு, அதையும் தவிர சாணக்கியனுக்கு ஜனாதிபதி 60 கோடி கொடுத்துருக்கிறார் என்று மொட்டையாக சொன்னால் ஜனங்கள் என்னைக்கும் சாணக்கியனுக்கு ஏதோ 60 கோடி ரூபா நான் ஏதோ இந்த பக்கத்துக்குள்ளே போட்டேன். ஆனால் தெளிவான மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் இவர்களைப் போல மடையர்கள் அல்ல. மட்டக்களப்பில் இருக்கிற மக்கள் இவர்களை விட அறிவாளிகள். அவர்களுக்கு தெரியும் இந்த 60 கோடி ரூபா அதில் 40 கோடி ரூபா பிரதேச செயலகங்களூடாக மாவட்ட செயலகமூடாக தற்பொழுது அந்த கிராம மட்டங்களுக்கு அந்த ஒப்பந்தங்கள் செய்து வந்து கொண்டிருக்கு. இதிலே ஜனாதிபதி அவர்களுக்கு நான் ஆதரவு வழங்குறதால் இந்த காசு வழங்கப்பட்டதா என்று நீங்கள் நேரடியாக கேட்ட கேள்விக்கு ஜனாதிபதி அவருக்கு எந்த ஒரு வாக்குறுதியும் வழங்கவில்லை. நான் பகிரங்கமாக சொல்லலாம், எனக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பயமும் இல்லை. ஜனாதிபதி அவருக்கு நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் தமிழரசு கட்சியினுடைய ஆதரவை எடுக்கக்கூடிய வகையான உங்களுடைய நகர்களை நீங்கள் செய்யுங்கள். அதாவது தமிழரசு கட்சி என்ன சொல்லுது, தேசிய இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வு, சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வை பற்றி பேச வேணும், வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு தீர்வை பற்றி பேச வேணும், எங்களுடைய நிரந்தரமான அரசியல் தீர்வை பற்றி பேச வேணும். அந்த பேச்சுவார்த்தையிலே எங்களுடைய கட்சி ஜனாதிபதியினுடைய பேச்சுவார்த்தை செய்கிறதுக்கு தயாராக இருக்குது. கட்சியினுடைய தீர்மானத்துக்கு மாறாக நான் எந்த காலத்திலையும் இவரே கட்சி என்ன தீர்மானம் கொடுத்தோ அதானே நாங்கள் தீர்மானம் எடுக்கலாம். நாங்கள் எப்படி கட்சியினுடைய தீர்ப்பை டெலோ கட்சியில் அந்த பிரச்சனை இருக்குது. டெலோவில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராஜலிங்கம் கட்சி முடிவு பொது வேட்பாளர், நான் அந்த முடிவு இல்லை என்று அவர் சொல்கிறார். எங்களோட கட்சியில் நாங்கள் அப்படி முடிவெடுக்க மாட்டோம் என்றதை தயவு செய்து கோவிந்தன் ஜனா கருணாகரனுக்கு இதை காட்டுங்கள். நான் அவரை வலிமையாக மரியாதையாக ஜனா அண்ணன் தான் சொல்கிறது. ஆனால் இப்படியான ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பங்க்ரோத் அரசியல் நிலையிலே இருக்கும் ஒருவரை தற்பொழுது நிலை எதிர்காலத்தில் நாங்கள் திருப்பி நாங்கள் இன்றைய நிலையிலே ஒரு மனவேதனையுடன் இருக்கிற என்றால் ஒரு மூத்த ஒரு உறுப்பினர்
அவர் என்னுடைய தந்தையை விட ஒரு 2 வருஷத்தான் குறைவு. தம்பி சாணக்கியன் என்று சொல்கிறார். ஆனால் ஊடகங்களுக்கு முன்பாக என்னை பற்றி பிழையான ஒரு வகையாக இதை காட்டுவது ஒரு கவலையான ஒரு விடயம். அந்த வகையிலே மிக கீழ்த்தனமான வேலைகளில் ஈடுபட வேண்டாம் என்றதை தான் சொல்கிறேன். அத்தோடு இன்னொரு விடயத்தை பற்றி நான் சொல்ல வேண்டும். என்ற மக்கள் தெரிந்திருக்கணும். சஜித் பிரேமதாஸ் அவருடைய தந்தை ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களுக்கு நம்பிக்கையில்லா பிரேரணை பாராளுமன்றத்தில் வந்த பொழுது அந்த நம்பிக்கையில்லா பிரேரணை அதுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாது, அவருக்கு எதிராக ஒரு பிரேரணை கொண்டு வரப்பட்டது. அவர் பொருத்தம் இல்லாதவர் என்று. அந்த நேரத்திலே ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கிட்ட கேட்டதாம், உங்களுக்கு என்ன வேணுமென்று. அவர் எனக்கு வீரமுனையை மட்டும்தான் வேணும். நல்ல விஷயம். அவர் அப்படி சொல்லியிருந்தால் நான் பார்த்தேன். எனக்கு அந்த நேரம் 3 வயசு அப்படி தான் இருந்திருக்கும். நான் 90ஆம் ஆண்டு பிறந்தேன். அப்போ எனக்கு அவர் என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். என்னுடைய பார்ட்னர் அவர் சீமு ராசமாணிக்கம் ஐயா. அவர் பல அசிஸ்டன்ட் ஃபுட் கண்ட்ரோலர், அவர் அடிஷ்னல் கவர்மெண்ட் ஏஜென்ட், இப்படி அரச துறையில் பல பதவியில் இருந்தார். அதனைத் தொடர்ந்து அவர் அரசியலுக்கு வந்தார். அரசியலில் அவர் தோல்வியடைந்த காலத்திலையும் அவர் மீண்டும் அரச சேவைக்கு போய் ஒரு கடமையாக அவருடைய அரசு ஊழியரில் ஈடுபட்டார். அவருக்கு அவருடைய குடும்பத்தினர் வயல் நிலங்களை கொண்ட குடும்பம். அதே போல் என்னுடைய பாட்டி, என்னுடைய அப்பம்மா அவரும் பெருமளவு சொத்துக்களை கொண்ட எல்லா களுவாஞ்சுடி பக்கம் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய தந்தை ஒரு வைத்திய ஒரு மருத்துவர், ஒரு டாக்டர், ஒரு மெடிக்கல் டாக்டர். அப்போ நான் வீடு கட்டியிருக்கேனா, நான் வளவு வாங்கியிருக்கிறேனா, நான் வாகனம் ஓடுனா, இது எல்லாத்துக்கும் கணக்கு காட்டலாம். ஜனானனுக்கு இந்த சொத்துக்கள் எல்லாம் வாங்குறதுக்கு எங்கிருந்து காசு வந்தது என்றதை மக்கள் சிந்திக்க வேணும். ஏனென்றால் களுவாஞ்சுடி செட்டிப்பாளையத்தை தெரிந்தவருக்கு தெரியும், அவங்களுடைய குடும்ப பின்னணி தெரியும். அப்போ அவருக்கு இன்று மட்டக்களப்பில் இவ்வளோ ஆடம்பரமான வீடு கட்டுறதுக்கு அவருடைய குடும்பத்துக்கு அங்கே லண்டனுக்கு 94ஆம் ஆண்டிலே அவர் ஆயுதத்தை நான் தூக்கி விட்டு போட்டு ஆயுதத்தை எடுத்து புத்தக பையை எறிஞ்சி போட்டு நான் அரசியலுக்கு வந்தவர் என்று சொல்கிறார் என்று சொன்னால் அவர் தொடர்ந்து போராட்டத்திலோ இருந்திருக்கணும். 89ஆம் ஆண்டுக்கு பிறகு அவங்க 89ஆம் ஆண்டு காலப்பகுதியை செய்தெல்லாம் எல்லாரும் தெரியும் தானே. செய்து போட்டு லண்டனில் தப்பி போனவர் அவர். அப்போ இந்த சொத்துக்கள் எல்லாம் வாங்குறதுக்கு எங்கிருந்து காசு வந்ததுன்றதை மக்கள் கேட்க வேணும். லண்டனில் இருக்கிறார்கள் எங்களுக்கும் தெரியும். லண்டனில் 89ஆம் ஆண்டு போனாக்களுக்கு தெரியும். இந்தளவு சொத்துகள் சேகரிக்கலாமா லண்டனில் உழைத்தன்று எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், கேள்வி இருக்குது. இதை மக்கள் கேட்க வேணும். ஏனென்றால் ஏதோ நான் 60 கோடி எடுத்தது போல சொல்லி இதெல்லாம் நாங்கள் கயக்கக்கூடாதுன்றது, நாங்கள் 60 கோடி நான் எடுத்தேன்னு சொல்லி பொய்யான செய்திகளை சொன்னால் நாங்களும் மக்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுக்க வேணும். இங்கே இந்த காணி வாங்குறது எங்கிருந்து காசு வந்தது, இதெல்லாம் மக்கள் கேட்க வேணும். அவரோட குடும்ப பின்னணியை பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். அப்படி நான் இன்றைக்கு என்ற களுவாஞ்சுடி இருக்கிற வீடு கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலாக ராசமாணிக்கம் ஐயாவுடைய மனைவியுடைய குடும்பத்தினர் இருந்த வீட்டிலே தான் வளவிலே தான் நான் வீடு கட்டியிருக்கிறேன். கடற்கரையிலே ஒரு வளவு இருக்கட்டும், அது ராசமாணிக்கம் ஐயாவுடைய வளவு. கண்டியிலே எனக்கு ஒரு வீடு இருக்குன்னு சொன்னால் அதனுடைய அப்பாவுடைய சொந்த உழைப்பிலே வாங்கின வீடு. கொழும்புலே எனக்கு ஒரு வீடு இருக்குன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். களுவாஞ்சுடியிலே அந்த விக்ஸ் மரம் இருக்கிற அந்த காணியை விற்று எங்கட அப்பமா 98ஆம் ஆண்டு வாங்கின வீடெலாம் கொழும்புல இருக்குது. நான் காட்டுறேன். சரி, நீங்கள் எங்கிருந்து காட்டுங்க பார்ப்போம். முடிந்தாலும் இதுக்கு பதில் சொல்லுங்கள். நன்றி.